ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பொங்கலுக்கு கரும்புலாம் ரொம்பவே மிச்சமாக இருக்குங்க. அந்த கரும்பில் ஒரு சூப்பரான கரும்பு ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இதோட மேலே உள்ள தோலெல்லாம் அந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். அந்த கணு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம வெட்டி யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதை நம்ம அரைக்கல மிக்ஸி ஜார் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த கணு பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியெல்லாம் தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு அதை நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தோலை சீவிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சீவும்போது தோல் அழகாக வெளியில் வந்துடுங்க. ஒரு கையில் கேமரா இருக்கிறதால நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த கணு பகுதியை மட்டும் விட்டுட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சீவியில் அழகாக வந்துடும். அந்த கணு பகுதியை விட்டுட்டு மற்ற எல்லா பகுதியிலையும் தோலெல்லாம் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுங்கள். இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கிறதால நான் உங்களுக்கு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி இதை மேலே உள்ள குச்சியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மேலே உள்ள குச்சியெல்லாம் எடுத்துட்டு இதை நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். நம்ம அப்படியே போட்டோன்னா மிக்ஸி ஜார் உடஞ்சி போயிடும். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா இதோட நான் குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி துண்டுங்களை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கிட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் நான் வெட்டி சேர்த்துருக்கேன். இதோடைய லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிடலாம். அது லெமன் விதை விழுந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க, இல்லைன்னா அது கசக்கும். ஃபுல் லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம், ஆனால் அதோடய ஃப்ளேவர் தனியாக தெரியும். நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அரைக்கும் போது எல்லாமே மிக்ஸ்டு ஆகி அதோட ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நான் ஐஸ் க்யூப் இன்றைக்கி சேர்த்துக்கல. ஐஸ் க்யூப் சேர்க்குறதால குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. அதனால ஐஸ் க்யூப் பதிலாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேங்க. பச்சை தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பரான கரும்பு ஜூஸ் கிடச்சிருச்சு. இதை வடிகட்டி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ஜூஸ் கிடைக்குங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் கிடச்சதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. ஃபைனலாக நமக்கு எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணேன். நான் ஐஸ் க்யூப் சேர்க்கல. ரெண்டுமே உங்களுக்கு வாட்டரில் தான் செய்கிறோம். நான் வாட்டர் மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. பாருங்கள், சூப்பரான கரும்பு ஜூஸ் கிடச்சிருச்சு. இதில் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் பசங்க இனிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணி கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.